Amina began to play. அதுக்கப்புறம் ஆமினா வாசிக்க ஆரம்பிச்சாங்களாம். She sang with deep emotion. Her song grew more and more intense. அவங்களும் ரொம்ப ஆர்வமா பாட ஆரம்பிச்சாங்களாம். At last, she became overwhelmed. She fell onto a cushion. அதுக்கப்புறம் ஆர்வ மிகுதியால அங்க இருந்த குஷன்ல போய் விழுந்துட்டாங்களாம். In her distress, she tore open the front of her dress to breathe more easily. அவங்களுக்கு ரொம்ப மூச்சு முற்ற நிலைமைக்கு போயிட்டதுனால அவங்க ட்ரெஸ்ல இருக்கிற முன்பகுதியை கொஞ்சமா கிழிச்சுக்கிட்டாங்களாம். அப்பதான் அவங்களால மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. The guests gasped. உடனே பார்த்த எல்லா விருந்தினர்களுக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சா. For they saw that her shoulder and neck were covered with scars. அவங்க துணியை கிழிச்சதும் அவங்களோட தோல்லையும் அவங்க கழுத்துலையும் நிறைய காயங்கள் இருக்கிறத அவங்க பார்த்தாங்களாம். The caliph leaned towards one of the Qalandars. What does this mean? He asked. அதுக்கப்புறமா அந்த வியாபாரி வேஷத்துல இருந்த ராஜா கொஞ்சமா ஒரு கலந்தர் கிட்டக்க போய் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாராம். The Qalandar replied, we know no more than you. உங்களுக்கு தெரியாத மாதிரிதான் எங்களுக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க பதில் சொன்னாங்களாம். They turned to the porter. அவங்க அந்த கூலி பக்கம் திரும்பினாங்களாம். Do you know? They asked. உனக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். The porter shook his head. No. அவரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி தலையசைச்சிட்டாராம். At last the caliph could bear it no longer. He said quietly. ராஜாவால பொறுத்திருக்கவே முடியலையா. உடனே அவர் கேட்டாரா, we must ask the ladies to explain everything. எப்படியாவது இவங்க கிட்ட உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரா. The vizier whispered urgently, my lord, remember the condition. உடனே அந்த மந்திரி உடனடியா பதில் சொன்னாரா, அவங்க நமக்கு ஏற்கனவே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கல்ல, அதை மறந்துடாதீங்க அப்படின்னாரா. If you wait until morning, you may summon them as caliph. நீங்க காலையில வரைக்கும் காத்திருந்தீங்கன்னா ஒரு ராஜாவா அவங்கள வரவழைச்சு அவங்க கிட்ட என்ன கேள்வி வேணா கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரா. Just then Zubaydah turned around. அப்பதான் Zubaydah இந்த பக்கம் திரும்பி இருந்தாங்களா. She saw them whispering. What are you discussing? She asked. அப்படி என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களா. Madam, he said, these gentlemen wish to know why you whip the dogs and why you weep over them. இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க எதுக்கு முதல்ல அந்த நாய் அடிச்சீங்க, அதுக்கப்புறம் எதுக்காக அழுதீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா. They also wish to know how the lady received her scars. அதே மாதிரி அந்த இன்னொருத்தவங்களுக்கு எப்படி காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னானா. Zubaydah's face grew dark with anger. சுபேதாவோட முகம் ரொம்ப கோவத்தால சிவந்துருச்சான். Is this true? She demanded. நிஜமாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டாரா. Did you ask this man to question me? அதுக்காக நீங்க கேட்காம இவரை கேட்க விட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். All the guests answered yes, except the vizier who remained silent. எல்லாரும் ஆமான்னு பதில் சொன்னாங்களா. ஆனா அந்த மந்திரி மட்டும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருந்தாரா. Zubaydah clapped her hands 3 times. Zubaydah 3 தடவை கைகளை தட்டினாங்களா. Immediately 7 black slaves appeared. உடனே 7 கருப்பு அடிமைகள் அங்க வந்தாங்களா. Each one carried a sword. ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு கத்தி இருந்ததா. They seized the 7 men and threw them to the ground. அவங்க அங்க இருந்த 7 பேரையும் பிடிச்சு தரையில தள்ளிட்டாங்களா. The slaves raised their swords. அந்த 7 அடிமைகளும் தன்னுடைய வாளை உயர்த்தினாங்களா. Ready to strike. அடுத்த நொடியில ready to strike. அடுத்த நொடியிலேயே வெட்டுறதுக்கு தயாரா இருந்தாங்களா. The guests believed their final moment had come. தன்னோட முடிவு வந்துருச்சுன்ற மாதிரி தான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சாங்களா. The porter began shouting loudly. உடனே இந்த கூலி ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சாரா. Madam, why should I die for the mistake of others? மேடம், இவங்களோட தப்புக்கு நான் ஏன் சாகணும் அப்படின்னு கேட்டாரா. These Qalandars have brought us bad luck. இந்த கலந்தர்கள் நமக்கு bad luck கொண்டு வந்திருக்காங்க. If they had not come, none of this would have happened. இவங்க வரலன்னா இந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு சொன்னாங்களா. His desperate complaints were so comical that even Zubaydah could not help laughing. அவன் இப்படி சொன்னதும் அங்கிருந்து Zubaydahக்கே சிரிப்பு வந்துடுச்சான். Finally she said, listen carefully. அவங்க முடிவா சொன்னாங்களா. Each of you must tell me who you are. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க யாருன்றதை என்கிட்ட சொல்லுங்க. And why you came here. எதுக்காக இங்க வந்தீங்கன்றதையும் சொல்லுங்க. If you speak truthfully, you may live. நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்க உயிரோட நீங்க போகலாம். But if you refuse, ஆனா இதுக்கு மறுத்தீங்கன்னா, she did not finish the sentence. Her meaning was clear. ஆனா நீங்க மறுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை அவங்க முடிக்கவே இல்லையா. ஆனா அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது அங்க இருந்த எல்லாருக்குமே புரிஞ்சிடுச்சான். The porter spoke first. முதல்ல அந்த கூலி தான் பேச ஆரம்பிச்சானா. His story was short. அவனோட கதை ரொம்ப சின்னதா. He explained how Amina had hired him in the market. அமினா எப்படி அவனை மார்க்கெட்ல இருந்து வேலைக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டானா. How he carried the basket through the shops
and how he was invited to stay. When he finished, Zubaida nodded, "You may leave." அவன் இந்த மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா, சரி நீ கூலியா வந்த, கடைகளுக்கு போன, பொருட்களை வாங்கிட்டு வந்த, எங்க அனுமதி கேட்டுதான் உள்ள வந்த, உன் கதை உண்மையானதுதான், நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். But the porter protested. "Madam, it is unfair. They have heard my story, but I have not heard theirs." என்ன போ சொல்றீங்க? இப்போ என் கதையை மட்டும் இவங்க எல்லாரும் கேட்டுட்டாங்க, ஆனா இவங்க யார் கதையும் நான் கேட்கலையே, நான் எப்படி போறது அப்படின்னு சொன்னானா. "Let me stay until the others speak." மத்தவங்க கதை சொல்ற வரைக்கும் நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டானா. Without waiting for permission, he sat down again. அவங்க ஓகேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவனாவே ஒரு இடம் பார்த்து அங்க உட்கார்ந்துக்கிட்டானா. Then one of the Kalandars stood up. அதுக்கப்புறம் அந்த 3 கலந்தர்ல ஒருத்தர் எந்திரிச்சாராம். He bowed respectfully before Zubaida. அவர் ஜுபைதாக்கு முன்னாடி பணிவா தலை குனிஞ்சு, "Madam," he said, "you shall hear my story. It is a strange tale, and it is the reason I lost my eye." சரி, நான் என்னோட கதையை முதல்ல சொல்றேன். இது ஒரு வினோதமான கதை தான். அதுல என்னோட ஒரு கண்ணு எப்படி போச்சு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. The first Kalandar began his story. அப்படிதான் ஃபர்ஸ்ட் கலந்தர், அதாவது அந்த முதல் கலந்தர் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாராம். அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கும் ஆர்வமா இருக்குல்ல? அப்பனா குட்டி கதை கேட்கலாமாவை ஃபாலோ பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. அப்பதான் உங்களுக்கு எப்ப நாங்க புது கதை போட்டாலும் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த கதையில கலந்தரோட முதல் கதை என்னன்னு பார்க்க போறோம். அது வரைக்கும் குட்டி கதை கேட்கலாமாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பாய்.